NT ராமாராவ் 1982 கட்சி ஆரம்பித்து 9 மாதத்திலே 46.30% வாக்குகள் எடுத்தார். ப்ரீ போல் அலையன்ஸ் இல்லாமல் அவர் 7 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். NTR ராமாராவனுடைய வெற்றியை பூகம்பம், அதுதான் அரசியல் சுனாமி, அதுதான் உண்மையான ஆழி பேரலை. 46.30% 9 மாதங்களில் தெலுங்கு தேசம் கட்சி ஆரம்பித்து எடுத்தது எங்கே? 2.5 வருடங்களில் 34.9% எடுத்த விஜய் அவர்கள் எங்கே? விஜய் அவர்களை விட 12.5% அதிக வாக்குகள் எடுத்தார். ஆனால் அப்படிப்பட்டவுடைய சரிவு எவ்வளவு கேவலமானதாகவும் அசிங்கமயமானதாகவும் அவமானகரமானமாக இருந்தது தெரியுமா? ஒரு பெண் அவர் வாழ்க்கையில் குறுக்கிட்டதால், அதுதான் லட்சுமி சிவபார்வதி. அவருடைய வாழ்க்கை சுயசரிதை எழுத வந்த லட்சுமி சிவபார்வதி என்ற பெண்மணியின் பால் அவர் அன்பு கொண்டு 2வது திருமணம் செய்ததால் குடும்பமே எதிராக போய்த்தான் அவருடைய MLAக்கள் அனைவரும் அதிருப்தி அடைந்து, மேலும் அவர் எடுத்த சில திட்டங்களினுடைய தவறான முடிவு, அரசு ஊழியர்களுடைய விஷயத்தில் தவறான முடிவு, பென்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்படியெல்லாம் குளறுபடிகள் சேர்ந்து அவருக்கு அதிருப்தியை ஆந்திராவிலே ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள். ஸ்டாலின் அவர்கள் வரமாட்டார் என்று சொன்னேன். ஆனால் மக்கள் நீங்கள் வாக்களித்தீர்கள். அதனால் உங்கள் தலையில் தானே கொல்லிக்கட்டை வைத்துக் கொண்டீர்கள். உங்களுக்குத்தானே 5 லட்சம் கோடி கடன் ஏறியது. ஏற்கனவே 40,000 ஒவ்வொரு தலை மீது இருந்தது. இன்றைக்கு 1 லட்சம் உங்கள் தலை மீது இருக்கிறது. இப்போது நீங்கள் வாங்கக்கூடிய சீப்பு, சோப்பு, கண்ணாடியில் இருந்து வரியாக அது போக போகிறது. ஆக இப்போது இந்த தாவேக்காவினர் தமிழக முதல்வராக வந்த விஜய் அவர்கள் ஒரு நேரேட்டிவ் செட் செய்கிறார். நான் 2,500 ரூபாய் மாதம் பெண்களுக்கு தருவேன். அது உரிமை தொகை. அவர் உரிமை தொகை என்றால் இவர் பெருமை தொகை என்று சொன்னாலும் சொல்லட்டும். என்ன தாய்மாமன் சீரு, பிறந்த குழந்தைக்கு 8 கிராம் தங்கம், இதையெல்லாம் வைத்துக் கொண்டு மக்களான நீங்கள் எத்தனை யுகங்களுக்கு வாழ முடியும்? 1 கிராம் 20,000, 1,60,000 ரூபாய் மாசம் 2,500 ரூபாய் போதுமா உங்களுக்கு? இன்னைக்கு உள்ள இந்த சிச்சுவேஷன்ல நீங்க சாதாரணமா சிங்கிள் பெட்ரூம் இல்ல 10க்கு 10 ரூம்ல நீங்க சிட்டியில வாழணும்னா கூட 5,000 ரூபாய் கம்மி இல்லாம வாடகை இல்ல. அது அந்த 10க்கு 10 ரூமுக்குள்ளேயே பெட்ரூம், அதுவே கிச்சனு, அதுவே பாத்ரூமா யூஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா பொது பாத்ரூம் இருக்கும். ஒரு மனிதன் நாகரிகமாக வாழ்வதற்கு குறைந்தபட்சம் அவனுக்கு 50 லட்சம் தேவை. அது மட்டும் இல்லாமல் ரன்னிங் கேபிட்டல் மாசமான அவனுக்கு 50,000 தேவை குறைந்தபட்சம். ஆனால் இன்றைக்கும் வறுமை கோட்டிற்கு கீழே 60 லட்சம் பேர் இருப்பதாக புள்ளிவிவரம் சொல்கிறது. ஸோ இருப்பதே 4 கேட்டகரி தான். வறுமை கோடு, பிறகு ஏழை, பிறகு மிடில், பிறகு அப்பர் மிடில், அதன் பிறகு ரிச். 5 கேட்டகரி தான் இருக்கு. இதுல ரிச்ல எத்தனை பேர் தெரியுமா இருக்காங்க? சில லட்சம்னு சொல்லுது. எது புள்ளி விவரம்? சில லட்சம்னா 1 லட்சத்திலிருந்து 10 லட்சத்துக்குள்ள. 8 கோடி பேர்ல ரிச் 1 லட்சத்திலிருந்து 10 லட்சம்குள்ள. மற்றவங்க எல்லாருக்கும் இந்த வறுமையாளருக்கு சைக்கிளே இல்லை. ஏழை கிட்ட சைக்கிள் வாங்குற அளவுக்கு இருக்குது. ஆமா, ஆனா அவரால் கால் பெடல் தான் அடிக்க முடியும். மிடில் கிளாஸ் காரங்கிட்டையும் சைக்கிள் வாங்க முடியுது. ஆனா அவரால் ஓரளவுக்கு அரை பெடல் அடிக்கலாம். ஏழை அந்த சைக்கிளில் கால் பெடல் அடிக்கிறாரு. என்ன நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர் அரை பெடல் அடிக்கிறாரு. ஆமா, அப்பர் மிடில்காரங்க 3/4 பெடல் அடிக்கிறாங்க. 5வது கேட்டகரியில் உள்ள சில லட்சம் பேர் தான் அந்த சைக்கிளை முழுசா ஓட்டுறாங்க. நான் சைக்கிள் என்பது வாழ்க்கை என்ற சைக்கிள். அஃப்ளூயன்ட் மணின்றான். ரிச் பீப்புளுக்கு என்ன சொல்றோம் ஆங்கிலத்தில்? அஃப்ளூயன்ட் மணின்னாக்கா ஏராளமான சொத்துக்கள் வைத்திருப்பவர், ஏராளமான நிதியை கையாளுபவர். அப்போ என்னைக்கு நீங்க அவருக்கு இப்பவே 52 வயசோ 54 வயசோ, இன்னும் அவர் 100 வருஷமே இவரோட இருக்கட்டுமே. அது வரலுமே இந்த மாசம் 2,500 ரூபாய் வாங்கி நீங்க நல்லா வந்துருவீங்களா? உங்களால் கார் வாங்கிட முடியுமா? வீடு வாங்கிட முடியுமா? பங்களா வாங்கிட முடியுமா? இல்லை வில்லா வாங்கிட முடியுமா? வேர்ல்ட் டூர் அடிக்க முடியுமா? எதுவுமே முடியாது. அப்படியே இப்போதைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் 2,500 ரூபாய் கொடுத்தாலும் உங்க புருஷன் அதை கொண்டு போய் டாஸ்மாகில் கொடுத்து மீண்டும் மாண்புமிகு முதல்வருடைய அரசு கஜானாக்கு போய் அதில் அவர்களுக்கு தேவையானது எடுத்துக்கணும். இப்பவே 2 மாசத்திலே அவருடைய நேரேட்டிவ் உடைஞ்சு போச்சு. தூய சக்தி, நான் தீய சக்தி, நான் தூய சக்தி, அவர் திமுக தீய சக்தின்னு மரணனே தீய சக்தி கூட கை குலுக்கிட்டார். இப்போ அவர் போடுற இது எல்லாமே வேஷம், டிராமா தான். திமுகவை எதிர்க்கிறதுலாம் நீங்க தான் வீட்டுக்கே போயிட்டீங்களே சார், அப்புறம் உங்களை எப்படி நாங்க நம்புவோம்? நீங்க இது தூய சக்தின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். வாய் எல்லாருக்குமே இருக்குது. அதுதான் முதல் மார்க்கெட்டிங். ஒவ்வொரு மனிதனுடைய வாய் தான் தன்னை பற்றின மார்க்கெட்டிங். நீங்க சொல்லிக்கலாம். பட் என்னை போன்ற தன்னை அறிந்தவர்கள் யார் நம்புவார்கள்? அறிஞர்கள் யார் நம்புவார்கள்? உலக ஜனத்தொகையில் அறிஞர் 1%. அந்த அறிஞர்கள் உங்க நம்ப மாட்டாங்கல்ல. இப்ப நான் சொன்னதுல விழிப்படைந்தவங்களும் உங்களை நம்ப மாட்டாங்கல்ல. எதற்காக அவர் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்றதோடு நிறுத்திக்கிட்டாரு? சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையானாக்கா
இது திருக்குறளே வந்து இந்த குறளை கண்ணனிடம் இருந்தால் காப்பி அடிச்சிருக்கணும் வள்ளுவர். ஏன்னா 2000 ஆண்டுகள் தான் சொல்லப்படுது திருவள்ளுவருக்கு. ஆனால் கண்ணன் 5200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பகவத்கீதையில் சொல்கிறாரு. 4வது அத்தியாயம் 4வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறாரு. அதே தான். அது எப்படி சொல்கிறது, ஈயடிச்சான் காப்பின்னுவாங்கள்ல, அதே தான். கிருஷ்ணன் சொன்ன வர்ணாசிரம தர்மத்தினுடைய ஈயடிச்சான் காப்பி தான் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அதில் கண்ணன் என்ன சொல்கிறான் சான்ஸ்கிரிட்டில், பொருள் 2 ஒன்று தான். அதாவது சாதுர் வர்ணியம் மயா சிஷ்டம் குண கர்ம விபாக தஸ்ய கர்த்தா ரபிமாம் வித்ய கர்த்தா ரம் வியம். இந்த குறளுக்கும் திருவள்ளுவருடைய பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்பதும் ஒரே பொருள் தான். நான் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் பேசுகிறேன், பண்ணாமல் பேசுவேன். அதாவது ஒரு மனிதனுடைய பிறப்பில் எந்த விதமான வேற்றுமையும் இல்லை, அவனுடைய தொழிலில் தான் வேற்றுமை உண்டு. நான் சொன்னதை போல் எலக்ட்ரிஷியன் என்றால் ஒரு வேற்றுமை, பிளம்பர் என்றால் ஒரு வேற்றுமை, ஆடிட்டர் என்றால் ஒரு வேற்றுமை, கவர்னர் என்றால் ஒரு வேற்றுமை, ஆஃபீஸர் என்றால் ஒரு வேற்றுமை, சீஃப் மினிஸ்டர் என்றால் ஒரு வேற்றுமை. அப்படி என்றால் இந்த 2வது வரியை சொன்னால் நாம் மீண்டும் கண்ணனுடைய அந்த வர்ணாசிரம தர்மத்தை ஒத்துக்கொண்டதாக ஆகிவிடும் என்று விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிந்தவர்கள் சொல்லியிருப்பார்கள். அப்படி இல்லை என்றால் கூட இங்கேயே வேற்றுமை இருக்கிறது என்றால் ஓட் பேங்கில் சேதாரம் வரும். ஏனென்றால் திமுக ஜாதி பாலிடிக்ஸை உருவாக்கியது, பட்டியலின மக்கள் வாக்குகளை பெறுவதற்காகவே விசிகாவை தன் தோழமை கட்சியாக வைத்துக் கொண்டது. அப்படி என்றால் வேற்றுமை இருக்கிறது என்றால் நாம் தேவையில்லாமல் வன்னியர்களுடைய வாக்குகளையும் அந்த எம்பிசி பிசி என்கின்ற வாக்குகளையும் பட்டியலின மக்கள் வாக்குகளையும் இழக்க நேரிடலாம். எதற்காக? நேரேட்டிவ் என்று வந்துவிட்டது. நேரேட்டிவ் என்றாலே உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்வது. நாம் என்ன வெளியே பேசுகிறோமோ அது நம் உள்ளத்தில் இல்லை, நம் உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அது வெளியில் இல்லை. இப்படிப்பட்டவர்களோடு என்னை சேர்க்காதே முருகா என்கிறார் வள்ளல் பெருமான் கந்தகோட்ட முருகனிடம். ஆமா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். தயவு செஞ்சு நான் சாகரத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஆளை என்கிட்ட அமிச்சிடாத என்றார். அப்போ இதுதான் தாவேக்காவுடைய நேரேட்டிவ். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கூட கட்டிட் நோ சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அப்போ கிட்டத்தட்ட இந்த வர்ணாசிரமத்தை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ நாள் கஞ்சி குடிச்சது திமுக. பட்டியலின மக்களுடைய வாக்குகளை வாங்கிட்டு 2021 வாங்கினாங்க. வாங்கி 5 லட்சம் கோடி. இன்னைக்கு அவங்களுக்கு 1 லட்சம் கோடி சொத்து இருக்குதுன்னு சொல்றாங்க. கேட்டாக்கா நிரூபின்வாங்க, வேற வேலை வெட்டி இல்லை ஒரு காமன் மேனுக்கு. நம்ம ஊர் கோர் சிஸ்டத்துக்கு, அதாவது நான் என் சொந்த அனுபவத்தில் சொல்றேன், இம்ப்ளிமெண்டேஷன் லா தான் இங்கே 90% நடக்காது. கோர்ட்டில் நீங்கள் ஆர்டர் காப்பி வாங்கிடலாம். நான் ஒரு வழக்குக்காக 10 கோடி என்னுடைய கிளைண்ட்டுக்காக வாதாடி அந்த கிளைண்ட்டு ஜீரோ, அவர்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, -0 இருந்து அவருடைய ஆதாரங்களை எல்லாமே அப்போ தான் என்னுடைய அட்வொகேட் ஒரே வார்த்தை கேட்டார், சார் இவர் தான் செத்து போன அவங்களுடைய தந்தைன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? மற்றபடி வேற எந்த பேப்பர் ஆதாரம் இல்லைன்னா பரவாயில்ல, நாளைக்கு செத்து போன அந்த பெண்மணின் அந்த பிணத்தை எடுத்து இவருடைய ரத்தத்தை பரிசோதனை பண்ண டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்துடும் இல்லை வந்துடும். அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை வச்சு நாங்கள் 10 கோடி ரூபாய் சொத்துக்கு அந்த என்னுடைய கிளைண்ட்டை ஏமாத்தினா இல்லையா ஒரு போலியால், ஆமாம் அவருடைய மகளை ஏமாற்றிய ஒரு போலியால், அந்த போலியால் அந்த 10 கோடி சொத்து பத்திரம்னு அவர் வீட்டில் வச்சுருந்தார். அதெல்லாம் கிடையாதுன்னு ஆர்டர் இவர் பக்கம் ஆகிப்போச்சு. 10 கோடி சொத்துக்கு இவர் தான் அதிபதினு ஆகிப்போச்சு. சந்தோஷமாக சொல்கிறாரு எங்கள் அட்வொகேட். 2017 ஆமாம் வாங்கிட்டேன் சார் ஆர்டர் காப்பி. ஆமாம் அவருக்கே நான் தான் ஆரோடுன்னு சொல்லுவேன் அப்பப்போ அந்த அட்வொகேட்டுக்கு. எந்தெந்த காலத்தில் சிலதெல்லாம் ஸ்டக்காகி அவரே நின்றுவார், இல்லை சார் இப்போ ஆர்டர் நல்லா வந்திருக்கு போங்க இந்த கேஸ் முடியும் அப்படின்னு. அப்படி போய் பண்ணி கடைசியில் 10 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் காப்பி 2017 வாங்கிட்டார். 2016 எண்டு 2017 வாங்கிட்டார். வாங்கிட்டு அந்த இடத்துல உள்ள குடுத்தனக்காரங்களை காலி பண்ண வைக்க முடியல, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களை அப்புறப்படுத்த முடியல. ஏன் சார்னு கேட்டால் அதுதான் சார் இப்போ செகண்ட் ஸ்டெப்பு. நாம் நம்ம ஆள் தான் லீகலார் இந்த 10 கோடி சொத்துக்குன்னு கோர்ட் ஆர்டர் கொடுத்துடுச்சு. அதோட கோர்ட் வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா இதை எடுத்துக்கிட்டு அந்த ஏரியா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்கிட்ட நம்ம போய் இதை கொடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லா தான் சார் இந்தியாவில் இல்லை. இதுதான் சிஸ்டம் கெட்டு போச்சு. இது தெரியாம தான் ரஜினிகாந்த் உட்காந்துருக்காரு. இது தெரியாம தான் இப்போ முதல்வரும் சிஸ்டம் சரியில்லைன்னாக்கா இதை யாருமே சரி பண்ண முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற இந்த இன்ஸ்பெக்டர் இந்த ஆர்டர் காப்பியை பார்த்துட்டு அப்படியே சல்யூட் அடிச்சு எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு படைகளை அமிச்சு அங்கே உள்ள எல்லாரையும் ஆர்டர் காப்பி கையில் இருக்குது போயா 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 போயான்னு சொல்லவே மாட்டார்.
அப்படி சொன்னாலும் அங்கே இருக்கிறவங்க டக்குன்னு போய் அவங்க ஒரு வழக்கு போட்டு வச்சுருவாங்க. என்ன வழக்கு? ஆமாம், ரெட் கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க. அந்த வழக்கு தீர்றதுக்கு 25 வருஷம் ஆகும். அப்போ வாதியும் செத்துருவான், பிரதிவாதியும் செத்துருவான். இதுதான் சிஸ்டம் கெட்டு கிடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஃபாஸ்ட் ஃபுட் வந்தது 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் ஃபாஸ்ட் கோர்ட் வரவில்லை. அதனால் 100% திமுகவை போன்ற கவர்மெண்ட் வந்தால் மீண்டும் புகார் அளிக்கிறதே இல்லை. ஏன்னா அளித்தாலும் இங்கே இப்படி தானே, யாரும் நம்ம வீட்டாண்டர் அப்படி இன்ஸ்பெக்டர் அப்படி சல்யூட் அடிச்சுட்டு டிஜிபிக்கு அடிக்கிற மாதிரி சிஎம்க்கு அடிக்கிற மாதிரி பண்ண போகிறதில்ல. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அப்போ அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போவான், 10 கோடி ரூபா சொத்து சார், என்ன சார் கேட்குறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். இம்ப்ளிமெண்டேஷன் சார், நான் நேர்மையாக ஜட்ஜு ஒன்றுமே கரப்ட் இல்லை, ஒத்த பைசா வாங்காமல் ஆர்டர் கொடுத்துட்டார் ஜட்ஜு, அவர் நேர்மையானவர். ஆனால் அவர் கொடுத்த ஆர்டர் காப்பியை நான் கொண்டு போய் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லா தானே, எல்லாரையும் விரட்ட முடியாது. நான் போய் அங்கே உட்காந்து பார் ஜட்ஜு கொடுத்துட்டாரு, வெளியே போன்னு சாமானை தூக்கி நான் வெளியே போட்டேன்னு வச்சுக்க 4 பேர் போய் அவன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். இவர் அத்துமீறி எங்களை மிரட்டினார், கொலை மிரட்டல் விடுத்தார். அப்போ அதுக்கு சட்டம் என்ன சொல்லுது? இந்த இம்ப்ளிமெண்டேஷன் லா வச்சிருக்கிறவரே உள்ளத்தல்லுன்னு சொல்லுது. இப்படி இடியாப்ப சிக்கல்ல தான் இந்த நாடு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் யாருமே சாதாரண ஆள் துரோகம் பண்ணாலே சொல்றது இல்லை வெளியில. ஏன்னா நீங்க லாவை சரி பண்ணலையே, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லா சரியில்லையே இங்க. அப்போ வேறு வழியே இல்லாமல் 10 கோடி ரூபாய் சொத்து, சரி சார் 10% சார் தரேன் சார், அவங்க எல்லாருமே காலி பண்ணி விடுங்க அப்படின்னா 10% எவ்வளோ ஆச்சு? 1 கோடி. இப்போ படைகள் இறங்கும், 1 கோடி ரூபாய் வருது இல்லை, 10 பங்கு போடு, 10 அந்த பதவிக்கு. அப்போ ஊழல் யார் பண்ண முடியும்? அதிகமான ஊழல் கவர்மெண்ட் பியூரோக்ரேட்ஸ். ஏன்னா அவங்க தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாவை பண்ணணும். எக்ஸிக்யூஷன் ஆஃப் லா தாங்க ரொம்ப முக்கியம். எக்ஸிக்யூட் பண்ணணும், எக்ஸிக்யூஷன் ஆஃப் லா முக்கியம். ஆர்டர் காப்பி வாங்கி வந்தால் பத்தாது, நான் 10 கோடி ரூபா சொத்து எனக்கு கொடுத்துட்டா இருப்பார் ஜட்ஜு, அதை போலீஸ் தான் அப்புறப்படுத்தணும். நீங்கள் அடியால் வச்சு படுத்துனீங்கன்னு வச்சுக்கிங்க, அவன் போய் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களுக்கு உள்ள வச்சுருவான். அப்போ இந்த ஊழலை ஒழிப்பேன், திமுகவின் ஊழலை ஒழிப்பேன் என்பதுதான் தற்போதைய மாண்புமிகு முதல்வருடைய நேரேட்டிவ். என்ன இறுதி பகுதியில் விஜய் அவர்களுடைய நேரேட்டிவ் 69 படங்களில் தான் ஏற்றுக்கொண்ட புரோட்டோகோனிஸ்ட் கேரக்டர். ஆங்கிலத்தில் ஹீரோவுக்கு புரோட்டோகோனிஸ்ட் அப்படின்னாக்கா உங்களை காட்டுறது, உங்களை காப்பாற்றுறது. ஆன்டகோனிஸ்ட்னா சிங்கம் புலி இல்லாமல் ஆன்டகோனிஸ்ட், அது எல்லாமே ஆன்டகோனிஸ்ட் ப்ரீடேட்டர். அதெல்லாம் புரோட்டோகோனிஸ்ட் என்பவன் காப்பாற்றுபவன், ஆன்டகோனிஸ்ட் என்பவன் வில்லன். அப்போ திமுக என்ற அரக்கன் வில்லனை அழிக்க நான் ஊழலை ஒழிப்பேன்னா எப்படி நீங்கள் ஒழிப்பீங்க? இப்போ தான் நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டேனே. இப்போ நேராக என்ன அபாயமணி மாதிரி ஏதாவது சங்கிலி வைக்க போகிறீங்களா தலைமை கழகத்தில்? முதல்வர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் ஆஃப் லாவுக்கு யாருக்கெல்லாம் ப்ராப்ளமோ 10 கோடி 20 கோடி நேராக அபாய சங்கிலி அழுத்தினா முதல்வர் அலுவலகத்தை அங்கே ஒரு IAS இருப்பார். இது பண்ணவே முடியாது. அதனால தான் ஊழல் வருது. யாருக்குமே இங்கே கொடுக்கணுன்ற விருப்பமும் இல்லை, வாங்கணுன்ற விருப்பம் நிறைய இருக்குது. நிறைய 50, 60, 70% போயிட்டே இருக்குது. ஆனால் கொடுக்கணுன்றது யாருக்கு இருக்குது? கஷ்டப்பட்ட காசு அது. 10 கோடி ரூபாய்க்கு ஒரு 10 வருஷம் வழக்காடி வழக்கு அவருக்கே ஒரு காசு கொடுக்கணும். வக்கீல் சும்மா வழக்காடுவார், அவர் ஒரு 10% பேசிப்பார்ல, எனக்கு ஒரு கோடி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஆர்டர் காப்பி வருது. ஆர்டர் காப்பியை கொண்டு போய் யார் எக்ஸிக்யூஷன் பண்ணுவான்? இப்போ தான் ஒரு அரசியல்வாதி தேவைப்படுறாரு, அந்த ஏரியா கவுன்சிலர் தேவைப்படுறாரு, வட்ட செயலாளர் வண்டுமுருகன் தேவைப்படுறாரு, சதுர செயலாளர் தேவைப்படுறாரு, எம்எல்ஏ தேவைப்படுறாரு, மந்திரி தேவைப்படுறாரு. மந்திரி சொன்னா எந்திரின்ற மாதிரி காவல்துறை வேலை செய்யும். மந்திரி சொல்லலைன்னா எந்திரிக்க மாட்டாங்க. அப்போ மந்திரி சும்மா செய்வாரா? நேராவா, இது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி 10 கோடின்ற இருந்தா நான் 1 கோடி தரேன், வாங்கின்னு போ, நான் எல்லாத்தையும் லிட்டிகேஷன் பண்ணிக்கிறேன். 9 கோடி ஊழல். அப்போ இந்த பவர் யார் கையில் இருக்குதோ அவங்க தான் ஊழல் பண்ண முடியும். கந்தனும் சுப்பிரமணியும் குப்சாமியும் கன்சாமியும் மூக்கம்மாவும் ராக்கம்மாவும் எல்லாம் ஊழல் பண்ண முடியாது. அப்போ இதை நீங்கள் எப்படி ஒழிப்பீங்க? எக்ஸிக்யூஷன் ஆஃப் லாவை ஒரு மனிதன் ஆர்டர் காப்பி வாங்கிட்டான்னு உடனே அவன் அரசுக்குன்னு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அதை ஒரு மனு போட்டு, சார் நான் ஆர்டர் காப்பி வாங்கிட்டேன், 100 கோடி ரூபா சொத்து எனக்கு. சும்மா இந்த பத்திரப்பதிவுல எல்லாம் ஊழல்ன்றது தடுக்கிறது இல்லைங்க. எக்ஸிக்யூஷன் ஆஃப் லாவில் நடக்கிற ஊழல் தாங்க 100% 10 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி, 20 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி, 20 வருஷம் வழக்காடி எனக்கு ஆர்டர் காப்பி வந்துருச்சு. அதை உடனே முதலமைச்சர் இப்போதைய செய்வாரா? பார்ப்போம். நான் ஒரு கோரிக்கை தரேன், நீங்க ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுங்க. அந்த ஆப்புக்குள்ள அவங்க மனு போடட்டும், சார் நான் ஆர்டர் காப்பி வாங்கிட்டேன், 20 கோடி ரூபாய் மந்தவழியில் இருக்கு அந்த சொத்து, அங்க இருக்கிற வாடகைதால் காலி பண்ண மாட்டேன்றாங்க, எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு எக்ஸிக்யூஷன் ஆஃப் லா பண்ணி கொடுங்க ஊழல் இல்லாம அப்படின்னு ஒரு மனு வந்தது. 6 மாசத்துல பண்ணி கொடுப்பீங்களா? அட்லீஸ்ட் 6 வருஷத்துல பண்ணி கொடுப்பீங்களா? அதுக்குள்ள உங்க ஆட்சியே போயிடும். 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு யார் போடுறானோ அடுத்து அப்ப எந்த நேரேட்டிவ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியாது. அதனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தாவேகா கட்சியினுடைய முதலமைச்சரான அவரும் இதே நேரேட்டிவ் என்ற ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கித்தான் 1,72,00,000 வாக்காளர்களையும் பெற்றார். அதனால் இவராலும் ஊழலை ஒழிக்க முடியாது என்பதற்குத்தான் இவ்வளவு விளக்கங்களையும் கொடுத்தேன். அவரே தன்னுடைய லெட்டர் பேடில் ஊழலான பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் நிப்பாட்டிட்டு 2வது வரியை போடலை.
சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான்னு போட்டாக்கா அது வர்ணாசிரம தர்மம் மாதிரி வாட அடிக்குது. அதனால நமக்கு பட்டியலின மக்கள் ஓட்டும் கிடைக்காம போயிடும், எம்பிசி ஓட்டும் கிடைக்காம போயிடும்னு. அப்போ இது என்னைக்குமே இந்த நேரேட்டிவ் என்பது பொய் பொய் பொய். அதனால தான் ஒரு ஞானிகள் நேரேட்டிவ் செட் பண்ணுறதில்ல. அதனால தான் பகவான் ஓஷோ சொல்வார், தேர் இஸ் a difference between priest and புத்தா. priest just say follow me and புத்தா say just be with me. நானும் அதுதான் சொல்கிறேன், என் கூட தங்குங்க. தங்கி நான் எப்படி இந்த ஜோதிடத்தை எல்லோருக்கும் சொல்கிறேன்றது என் கூட ஒரு குழுவாக தங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்த கிரகத்தை வச்சு எந்த கிரகத்துக்கு சொல்கிறேன்னு. என் கூட தங்குங்க. புத்தர் என்ன சொல்வாராம், புத்தர்னாக்கா ஒரு புத்தர் இல்லை, யாரெல்லாம் தன்னை அறிஞ்சானோ புத்தன் தான். நானும் புத்தன் தான், மேரு புத்தர், ஓஷோவும் புத்தர் தான். நீங்க உங்களை அறிஞ்சா நீங்களும் புத்தர் தான். புத்தான்றது ஒரு தனி மனித சொத்து இல்ல, இட் இஸ் a quality. என்லைட்மென்ட் என்ற விழிப்புணர்வு. உலகமே தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒருவர் விழித்தார். அவர் மட்டும் நேரேட்டிவில் சிக்கவில்லை, பெர்செப்ஷனில் சிக்கவில்லை. அவர்தான் புத்தர் காலத்திலும் நேரேட்டிவ் இருந்தது, வேதம் என்ற நேரேட்டிவ் இருந்தது. அந்த நேரேட்டிவ்ல அவர் சிக்கல, உருவ கடவுள்ல சிக்கல. அதனால தான் அவர் புத்தரானார். இப்ப நீங்களும் அதே மாதிரி தான் நடிகர் என்ற மாயையில சிக்கி 1,72,00,000 பேர் போட்டிருக்கீங்க. இதுக்கு பேரு செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம்ன்றான். இந்த நோய் குறியீடு வந்ததுன்னா என்ன நடக்கும்னா, தன்னுடைய இப்போ விஜய்க்கு 1,72,00,000 பேர் ஓட்டு அளிச்சிருக்காங்கன்னா அந்த 1,72,00,000 பேரும் தங்கள் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க. பட் அதுல எத்தனை பேர் தீவிரமா இருக்காங்களோ அதுதான் நோய். தீவிரம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அந்த விஜய் அவர்கள் மீது தீவிரமா இந்த 1,72,00,000 பேர் இருந்தாங்கன்னா அவங்க சுய வாழ்க்கையை பத்தி சிந்திக்க மாட்டாங்கன்றான். விஜய் அவர்களுடைய வாழ்க்கையே எங்கள் வாழ்க்கை, அவருடைய வெற்றியே எங்கள் வெற்றி, அவருடைய தோல்வி எங்களுடைய தோல்வி. அவரை யாராவது எதிர்த்தால் நாங்களும் எதிர்ப்போம், அவருக்கு ஒரு அவமானம் என்றால் நாங்கள் செய்து கொள்வோம். அப்படித்தான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 2014 ஆண்டு பார்ப்பன அக்ரஹாரா சிறையில் போய்விட்டு வருகிறேன் என்று கைதானவுடன் 198 பேர், இது தலைமை கழகம், அதிமுக தலைமை கழக புள்ளி விவரம் வெளியிட்டிருக்கு. வெளியில நான் எடுத்திருக்கேன் அது, அந்த புள்ளி விவரம் 198 பேர் பண்ணிக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு ஜெயலலிதா அம்மையாருடைய அவமானம் அவனுடைய அவமானமா நினைச்சிட்டான். சி, இனிமேல் நான் இதுக்கிட்ட வாழணும், என்னுடைய செலிபிரிட்டி அந்த அம்மாவையே உள்ள வச்சுட்டாங்க. அம்மா த பிராண்ட் நேரேட்டிவே போயிடுச்சு. நான் என் உயிரெல்லாம் துச்சம், என்னுடைய உயிரெல்லாம் மண்ணை விட நான் ரொம்ப கேவலமான, அதை விட நான் குறைஞ்சிட்டேன் நான் தன்னை தாழ்த்தி கொள்ளுதல். இந்த CWS என்ற செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம்ல மாட்டினால் நீங்கள் எந்த செலிபிரிட்டியை செலிபிரிட்டியாக வர்ஷிப் என்ற வழிபாடு செய்கிறீர்களோ, தமிழ்ல இதுக்கு பேர் என்ன தெரியுமா, மிக பிரமாதமா இருக்கும், பிரபல வழிபாட்டு நோய். செலிபிரிட்டி சிண்ட்ரோம்ன்றது நோய், பிரபல வழிபாட்டு நோய் அறிகுறி, நோய் குறி. இந்த நோய் அதிகமாக இப்ப முதல்வர் விஜய் அவர்களை பற்றி இது முதல்ல விமர்சன பார்வையை குறைச்சிருன்றான். இந்த செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம் வந்தாலே நீங்கள் யாரை செலிபிரிட்டியா வர்ஷிப் பண்றீங்க? இப்ப முருகனை, இப்ப எங்க அப்பாவும் ஒரு செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம் தான். அவர் மத ரீதியா அவர் முருகனை பத்தி தப்பா பேசினாக்கா அவர் கோவம் வந்துடும். அதே மாதிரி விஜய் ரசிகர்களுக்கு விஜய் பத்தி தப்பா பேசினா கோவம் வந்துடும். அதுக்காக அவங்கள போட்டு அடிப்பாங்க, மிரட்டல் விடுப்பாங்க. உங்க வீட்டு பெண்களை நாங்க ஆபாசமா சித்தரிப்போம் போதுமா அப்படின்னு எத்தனை பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தாவேக்காவினர் அத்தனை பேருமே உங்க வீட்டு பெண்களை ஆபாசமா நாங்க அர்ச்சிப்போம், அவங்கள நாங்க ஏஐல புகைப்படம் போடுவோம், அதுக்காக எங்களை வழக்கு போட்டு கைது பண்ணாலும் கவலை இல்லை. இன்னும் ஒரு படி மேல போய் கர்நாடகாவில் 2024 தர்ஷன் தூக் தீபா அப்படின்ற ஒரு உச்ச நடிகர் தான். நம்ம மாண்புமிகு முதல்வர் விஜய் போல அவர் உச்சத்திலிருந்து வந்தவர் தான். அந்த உச்ச நடிகர் அவருக்கு கல்யாணம் ஆகி போச்சு. அவருக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபைர் என்ற திருமணம் கடந்த இன்னொரு நடிகையோடு உண்டு. அதை ஒழுக்கமாகறானா ஒருத்தன், லட்சுமண சுவாமின்னு ஒருத்தன். இவனுக்கு எதுக்கு அந்த வேலைன்னு கேட்கறேன். ஆக்கி பொண்டாட்டியோட சேர்த்து வைக்கிறானா. இது பாசமலர் சிவாஜியை விட பயங்கரமான இருப்பான் போல இருக்கு அந்த பையன். கடைசியில இவன் யாரை செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம்னு அந்த தர்ஷன் அந்த தீபாவை வழிபட்டாரோ, அவர் திருமணம் கடந்த உறவில் இருந்த அந்த நடிகை கிட்ட இருந்து கட் ஆகணும்னா அந்த நடிகை இவர் போய் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வல்கரா திட்டிருக்காரு. நீ எல்லாம் பொண்ணா என்ன அப்படின்னு பேசியிருக்காரு. அது தர்ஷன் கிட்ட சொல்லி இவனை குழு வச்சு கண்டுபிடிச்சி கொண்டு போய் 2 நாள் அடைச்சி வச்சு 31 இடங்கள்ல அவர் உடம்புல ப்ரூட்டலா சித்திரவதனை பண்ணி பண்ணிட்டாரு அந்த நடிகர் தர்ஷன். இப்போது சிறையில் இருக்கிறார். இப்ப நான் பேசுற இந்த நேரம் சிறையில் இருக்கார். 2024 ஜூனில் கைது செய்யப்பட்டார். 2024 டிசம்பரில் வெளிவந்தார். மீண்டும் கர்நாடக அரசாங்கம் மீண்டும் அவருக்காக உச்சநீதிமன்றம் போய் அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணிச்சு. மீண்டும் அதுக்கப்புறமா 2024 டிசம்பர்ல சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நாள் வரையில் சிறையில் இருக்கார். இப்போ அந்த உச்ச நடிகர் என்ற தர்ஷன் அவருடைய பெயிலுக்காக, ஜாமீனுக்காக போராடி கொண்டிருக்கிறார். இதுதான் செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம். கடைசியில் உங்கள் உச்ச நடிகர் கையாலேயே உங்களை கொல்ல வைக்கும். அப்படிதான் கொல்ல வைத்திருக்கிறது. கர்நாடகாவில் தர்ஷன் என்ற உச்ச நடிகர் தன்னுடைய ரசிகனையே கொன்றார்.
அவன் பாவம், இவங்க வாழ்க்கை நல்லா ஆகணும்னு அவன் வாழ்க்கை போயிடுச்சு. இப்படித்தான் இந்த செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம் வேலை செய்யும், இது தீவிரமானால் என்று உளவியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள் என்பதை இவ்வளவு நேரமும் நான் நேரேட்டிவ் என்றால் என்ன, பிறகு பெர்செப்ஷன் என்றால் என்ன, தாவேகாவும் ஒரு நேரேட்டிவ் பெர்செப்ஷனில் தான் ஜெயித்திருக்கிறது. அப்படி ஜெயித்தவர்களாலும் ஊழலை ஒழிக்க முடியாது என்பதற்குத்தான் இவ்வளவு விளக்கங்களும் சொன்னேன். உண்மையாகவே எப்போதாவது ஒரு குறிஞ்சி பூவை போல 12 வருடங்களுக்கு ஒரு முறை என்பதை போல, 20 வருடங்களுக்கு ஒரு முறை என்பதை போல, 100 வருடங்களுக்கு ஒரு முறை என்பதை போலத்தான் எங்கோ ஒரு சிலர் காமராஜரை போலவும் கக்கன் போலவும் வருவார்கள். மற்ற சுகபோக வாழ்க்கையிலிருந்து வருபவர்கள் யாருமே இந்த நேரேட்டிவை தான் செட் செய்வார்கள் என்பதை இனிமேலாவது தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டால், எப்படி கர்நாடகாவில் தர்ஷனுக்கு ரசிகனுக்கு நேர்ந்த நிலைமை உங்களுக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு விலாவெறியாக இந்த நேரேட்டிவ் பெர்செப்ஷனை நான் உங்களுக்கு பலதரப்பட்ட வகையில் இருந்தும் உதாரணங்களோடு உளவியல், அறிவியல், பொதுவியல், நடைமுறைவியல், திருக்குறள், பகவத்கீதை என்ற பல இயல்களின் மூலமாக விலாவரையாக விளக்கினேன். இவ்வளவு விளக்கங்களையும் சொல்லிவிட்டு இறுதி பகுதியாக ஒன்று சொல்கிறேன். இந்தியாவிலேயே தற்போதைய விஜய் அவர்கள் மட்டுமே கட்சி ஆரம்பித்த 2.5 வருடங்களில் ஆட்சியை பிடிக்கவில்லை. மேலும் இவர் பெற்றது 34.9% தான். ஆனால் NT ராமாராவ் 1982 கட்சி ஆரம்பித்து 9 மாதத்திலே 46.30% வாக்குகள் எடுத்தார், ப்ரீ போல் அலையன்ஸ் இல்லாமல் என்ற ஒரு முக்கிய செய்தியையும் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் 7 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். பிறகு அவருடைய வாழ்க்கை சுயசரிதை எழுத வந்த லட்சுமி சிவபார்வதி என்ற பெண்மணியின் பால் அவர் அன்பு கொண்டு 2வது திருமணம் செய்ததால் குடும்பமே எதிராக போய்த்தான் அவருடைய MLAக்கள் அனைவரும் அதிருப்தி அடைந்து, மேலும் அவர் எடுத்த சில திட்டங்களினுடைய தவறான முடிவு, அரசு ஊழியர்களுடைய விஷயத்தில் தவறான முடிவு, பென்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்படியெல்லாம் குளறுபடிகள் சேர்ந்து அவருக்கு அதிருப்தியை ஆந்திராவிலே ஏற்படுத்தி யாருக்கு 9 மாதத்தில் அதற்கு முன்பு காங்கிரஸ் சாம்ராஜ்யமே சரிந்தது. பூகம்பம் என்கிறார்கள். NTR ராமாராவனுடைய வெற்றியை பூகம்பம், அதுதான் அரசியல் சுனாமி, அதுதான் உண்மையான ஆழி பேரலை. அந்த ஆழி பேரலை அவருக்கு எப்படி வந்தது என்றால், அவர் புராண இதிகாச கிருஷ்ணன் ராமன் பாத்திரங்களை திரைப்படங்களில் எடுத்தார். அங்கேயும் அதேதான் நேரேட்டிவ். 46.30% 9 மாதங்களில் தெலுங்கு தேசம் கட்சி ஆரம்பித்து எடுத்தது எங்கே? 2.5 வருடங்களில் 34.9% எடுத்த விஜய் அவர்கள் எங்கே? விஜய் அவர்களை விட 12.5% அதிக வாக்குகள் எடுத்தார். ஆனால் அப்படிப்பட்டவருடைய சரிவு எவ்வளவு கேவலமானதாகவும் அசிங்கமயமானதாகவும் அவமானகரமானமாக இருந்தது தெரியுமா? ஒரு பெண் அவர் வாழ்க்கையில் குறுக்கிட்டதால், அதுதான் லட்சுமி சிவபார்வதி. கடைசியில் அவருடைய மருமகனே உண்மையில் இவர் தெலுங்கு தேசம் கட்சி ஆரம்பிக்கும் போது சந்திரபாபு நாயுடு காங்கிரஸில் இருந்தார். அதன் பிறகு இவருக்கு உதவியாக வர சொன்னார், வந்தார். ஆனால் எப்போது ஒரு பெண் அவர் வாழ்க்கையில் குறுக்கிட்டு 2வது மனைவி என்ற நிலைக்கு போனாங்களோ அப்போது குடும்பமே எதிராக மாறி எல்லா MLAக்களும் சந்திரபாபு நாயுடு கொண்டு போய் ஆந்திராவிலே, ஹைதராபாத்திலே பெரிய ஸ்டார் ஹோட்டல் வைஸ்ராய் ஹோட்டலில் இருக்கும்போது அப்போதெல்லாம் நான் இந்த செய்தியை கேள்விப்பட்டேன். ஏனென்றால் என்னுடைய மாமனார் சினிமாவிலே 147 படங்களுக்கு அவர் இசை, அதாவது அவர் ஃப்ளூட்டிஸ்ட். இளையராஜாவும் மாமனாரும் வாடா போடா என்ற நண்பர்கள். என்னுடைய திருமண வரவேற்பில் இளையராஜா வந்திருந்தார். அந்த புகைப்படம் ஒவ்வொரு வீடியோவிலும் அது இடம்பெற்றிருக்கும். இப்போது கூட இந்த வீடியோ கடைசியில் நீங்கள் பார்க்கலாம் இருக்கும். அப்போது எங்கள் மாமனார் சொல்லுவார், அவர் ராஜ்கோட்டி என்ற ஒரு மியூசிக் டைரக்டரிடம் பணிபுரிந்தார் பல படங்களுக்கு தெலுங்கிலே. ஆமாம், ஃப்ளூட்டிஸ்டாக. அப்போது ஏதாவது ஆந்திராவில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு நான் தான் அந்த NT ராமாராவ் படத்திலே புல்லாங்குழலை வாசித்தேன் என்றால் உடனடியாக அவரோடு போட்டோ, என் மாமனாரோடு போட்டோவையும் எடுத்துக்கொண்டு அவர் காலில் விழுந்து வணங்கி NT ராமாராவ், இத்தனைக்கும் NT ராமாராவுக்கு இவருக்கு நேரடி தொடர்பே இல்லை. அவருடைய திரைப்பாடலுக்கு இசையமைப்பாளர் கூட இல்லை. இசையமைப்பாளரில் ஒரு புல்லாங்குழல் வாசித்தவர். உடனே அவர் சாப்பிட்ட பில் எவ்வளவாக இருந்தாலும் நண்பர்களோடு அதை வாங்காதே என்று சொல்லி அவரோடு புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தை மாட்டுவார். NT ராமாராவுடைய திரைப்படத்திற்கு புல்லாங்குழல் வாசித்தாராம் இந்த பாடலுக்கு. இப்படி கிரேஸாக இருந்த அதே NT ராமாராவை தூக்கி எறிந்தார்கள் அந்த மக்கள். அதனால் உங்களிடத்திலே உண்மை இருக்க வேண்டும். நேரேட்டிவ்
ஒரு காலத்திலே செல்லும், மறு காலத்திலே தோர்த்துவிடும். புத்தர் 2500 ஆண்டுகள் கழித்து இன்றும் வெற்றி. புத்தர் ஜாதகத்திலும் நீச்சபங்க ராஜயோகம் உண்டு. அவர் கடகலக்னம், அவருக்கு 7 குடையவன் 10லே நீசம், வீடு கொடுத்தவன் செவ்வாய், அதே வீட்டில் ஆட்சி. 5 கிரகங்கள் புத்தருக்கு மேஷத்திலே, சூரியன், சுக்கிரன், புதன், சனி, குரு. துலாத்திலே அவருக்கு சந்திரன். கஜகேசரி யோகத்தோடு நீச்சபங்க ராஜயோகம் உண்டு. அது நீச்சபங்க ராஜயோகமா, அல்லது இப்போது மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கொண்டு நீச்சபங்க ராஜயோகம் என்கிறார்களே, இவருடைய புகழ் இன்னும் 2500 ஆண்டுகளுக்கு இருக்குமா? விஜயருடைய புகழ் 2500 ஆண்டுகள் கழித்தும் புத்தருடைய நீச்சபங்க ராஜயோக புகழ் இருக்கிறது. நான் முதன்முறையாக ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் போது என் குருநாதர் அருணாச்சலத்திடம் கேட்டேன், என் ஜாதகத்திலே சாம்பசியம் நீச்சபங்க ராஜயோகம் என்றால் நான் ஒரு ராஜாவை போல் வந்து விடுவேன் என்று. அப்போது அவர் ஒரு சிகரெட் பஃப் வைத்துக் கொண்டு நன்றாக உறிஞ்சி விட்டு சொன்னார், உண்மையான நீச்சபங்க ராஜயோகம் அதுவாக இருக்காதுங்க. உண்மையான நீச்சபங்க ராஜயோகம் புத்தருக்கும் இருக்குதுங்க. சனி, அதுதாங்க உண்மையான நீச்சபங்க ராஜயோகம். நீங்க ஒரு ராஜாவா இருந்தா கூட 2500 ஆண்டுகள் கழிச்சு உங்களை பேச மாட்டான். எந்த ராஜாவை பத்தி நம்ம பேசுறோம்? பல ராஜ வம்ச வாரிசுகள் எல்லாம் போயிட்டான். ஆனா புத்தருக்கு இன்னும் கோயில் கட்டுறான். 7 நாடுகள் அவரை ஒத்துக்கொண்டது, சைனா, ஜப்பான். அதுதான் உண்மையான நீச்சபங்க ராஜயோகம். அதனால் திரைத்துறையில் வரக்கூடிய அந்த உச்ச நடிகர்கள் எல்லோருமே உங்களை காப்பாற்ற மாட்டார்கள். ஆகாயத்திலிருந்து நீங்கள் எந்த மெசையாக்களையும் தேவதூதனையும் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள். உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நான் அனுபவித்த, என்னை அறிந்ததின் பயனான அனுபவத்தில் சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் வலுப்பெற்றிருக்கும். அந்த கிரகத்தின் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். நாளடைவில் நீங்கள் ஒரு தன்னிறைவான, மனநிறைவான, பொருளோடு கூடிய அருளுக்கான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு அந்த பொருளோடு கூடிய அருளுக்கான காலப்பாதையில் செல்லுங்கள். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimehru.org.